ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸே இருக்காது. ஆனால் ஈஸியாக ஒரு வீட்லேயும் 6 புள்ள 7 புள்ள அப்படின்ட்டு கன்சீவ் ஆகிறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னிக்கல் உலகத்தில் பெண்களுக்கு கன்சீவ் ஆகிறதுன்றது பெரிய சவாலாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் தான் காரணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் டாக்டர்கிட்ட போயிட்டு செக்கப்புக்காக போகிறது வழக்கமாக வச்சுருப்போம். அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக டாக்டருங்க ரெக்கமெண்ட் பண்ண விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நீங்கள் டாக்டர்கிட்ட செக்கப்னு போகும்போது நிறைய டாக்டருங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் கர்ப்பப்பையில் வந்து கட்டி மாதிரி இருக்குது, உங்கள் கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது, உங்கள் கர்ப்பப்பை வந்து சின்னதாக சுருங்கின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக டாக்டருங்க சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கர்ப்பப்பையின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த அவ்வப்போது ஆரோக்கியமான சுத்திகரிப்பு தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது மாதவிடாய் சுழற்சியை சீராக்கவும், வலியை குறைக்கவும், அதிகப்படியான ரத்த இழப்பை குறைக்கவும் மற்றும் நீர்க்கட்டிகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 14 வயசு, 15 வயசு, 17 வயசு இந்த மாதிரி ஏஜ்லேயே வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்க கன்சீவ் ஆகிறதுல பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, ஒரு குழந்தையை சுமக்கிற அளவுக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பையோட ஸ்ட்ரென்த் வந்து வளரணும்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் தசைகள். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சின்னதாக அடிபட்டுடுச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து காயமாயிடும். அதுவே வந்து பெரியவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து காயமாகாது. என்ன ரீசன்னா, அதுக்கு வந்து அவங்களோட தசைகள் தான் காரணம். ஐ மீன் அவங்களோட தோல், அவங்களோட ஸ்கின் தான் வந்து காரணம். இது மாதிரியே பெண்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்களோட கர்ப்பப்பையோட ஸ்கின்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தையை தாங்குற அளவுக்கான வலு சக்தி அந்த கர்ப்பப்பைக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறது மூலமாக ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கர்ப்பப்பையை உங்கள் வீட்டிலேயே இயற்கையான ஆர்கானிக் முறையிலே சுத்தப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாமாம். இதை எப்படி ரெடி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அஜ்வைன் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உலர் இஞ்சி 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஐ மீன் காய வச்ச இஞ்சி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு வானல்ல ஜீரகம், அஜ்வைன், உலரிஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கி பொன்னிறமாக வந்த உடனே 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே வெல்லம் சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ 2 கிளாஸ் வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இது கொதிச்சு 2 கிளாஸ் வந்த உடனே இதை வடிகட்டி 2 வேளைக்கு குடிக்கலாம். இந்த மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ஈஸியாக குணமாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த செக்கப் இந்த செக்கப்னு பணம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி உங்களோட கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணுறது மூலமாக ஈஸியாக கன்சீவ் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க. நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான, ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான, அன்றாட வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம சேனலில் வந்து வீடியோஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.